உன்னை சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நடந்தது என்ன? நீ அந்த மைதா அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த அபியவாவது வீட்டை விட்டு விரட்டி சொத்தை ஆட்டைய போடலான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. வெறும் கைய நக்கிக்கிட்டு இருந்தவனுக்கு வெள்ளம் கிடைச்ச மாதிரி அந்த சஞ்சீவ் தானா மலை மேல இருந்து விழுந்து செத்து போய் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தான். இப்ப அந்த சந்தோஷமும் பொய்யா போயிடுச்சடி. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி தப்பாவே நடக்குது? அந்த ஆண்டவன் நம்மள மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான்? மா, நானே சஞ்சீவ் உயிரோட இருக்கானேன்னு கடுப்புல இருக்க. நீ வேற பழச சொல்லி இன்னும் புலம்பி புலம்பி என்ன வெறுப்பேத்தாத. மேடம், நீங்க கிட்னாப் பண்ண சொன்ன ஆளு காருக்குள்ளதான் இருக்கான். எது எப்படியோ பேஷண்ட்டும் சஞ்சீவும் ஒண்ணுதாங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ காருக்குள்ள அன்கான்ஷியஸா இருந்த சஞ்சீவ் எங்க போயிருப்பான்? ஸ்ரீஜா, அந்த லாயர் லக்ஷ்மி டெல்லியில தானே இருக்கா? அந்த சஞ்சீவ் உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு அந்த லக்ஷ்மி ஒருவேளை சஞ்சீவ நம்ம கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவனை கிட்னாப் பண்ணிருப்பாளோ? அப்படி லக்ஷ்மி சஞ்சீவ கிட்னாப் பண்ணிருந்தா கூட சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயத்த லக்ஷ்மி அபிகிட்ட சொல்லிருப்பாளே. ஆனா அப்படி சொன்ன மாதிரி தெரியலையேமா. லக்ஷ்மி அபிகிட்ட சஞ்சீவ் உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லி இருந்தோம். இவதான் தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ? ஐயோ மா, இப்படி நீ சொல்ற மாதிரி பண்றதுல அபிக்கு என்னமா ப்ராஃபிட்? அத முதல்ல சொல்லு. அபிக்கு சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அவன் கூட சேர்ந்து வாழதானே நினைப்பான். சஞ்சீவ ஒளிச்சு வைக்கிறதுக்கு நினைக்கவே மாட்டான். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயம் இப்ப வரைக்கும் அபிக்கு இது தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. இது வேற என்னமோ நடந்திருக்கு. ஒருவேளை சஞ்சீவுக்கு சுயநினைவு வந்துட்டு அவனா எழுந்திருச்சு காருக்குள்ள இருந்து வெளியில போயிருப்பானோ? நீ சொல்ற மாதிரி சஞ்சீவ்க்கு ஒருவேளை கான்ஷியஸ் வந்திருந்தா கூட வெளிப்பக்கமா பூட்டி இருக்க கார் கதவை காருக்குள்ள இருக்கிற சஞ்சீவே எப்படி தனியா ஓபன் பண்ணி தப்பிக்க முடியும்? அப்போ சஞ்சீவ் தப்பிக்கிறதுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படி யாரோ ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க யாரு? அவங்களால என்ன யூஸ்? இப்ப என்ன பண்றது ஸ்ரீஜா? கார்ல இருந்து காணாம போன சஞ்சீவன் நாம தேடணும். எப்படியாவது அவனை முதல்ல தேடி நம்ம கண்டுபிடிக்கணும். சஞ்சீவ் நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா அந்த சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயம் அந்த அபிக்கு எந்த ரீசன் கொண்டும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அந்த அபி ஹாப்பி ஆயிடுவா. அந்த அபி என்னைக்குமே ஹாப்பியா இருக்கவே கூடாது. ஏ, கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயம் அபிக்கு தெரியவே கூடாது. இப்ப தெரிய போகுது ஸ்ரீஜா. ஐயோ ஐயோ, இது அனு வாய்ஸாச்சே. ஐயோ, அனு. ஆமாண்டி, அனுதா. நான் அவ்வளோ அடிச்சும் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் திருந்தவே இல்லைல்ல. இன்னும் என் தங்கச்சியோட லைஃப எப்படி கெடுக்கிறதுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறீங்கல்ல. உங்களை
அனு ஆ, அனு ஆ, வலிக்குது. அனு ஆ! அனு அடிக்காத அடிக்காத அனு அனு வலிக்குது. அனு நான் உங்களை அடிக்க கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் செய்யணும். நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் அனு. சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயம் அபிக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறீங்க. சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயத்த நீங்க ரெண்டு பேரும் தான் போய் அபி கிட்ட சொல்ல போறீங்க. ம். என்ன ரெண்டு பேரும் யோசிக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். சொல்றோம். வேணாம் சொல்லிடுறோம். நாங்க ரெண்டு பேரும் போய் சஞ்சய் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிடுறோம். ஐயோ அடி. லக்ஷ்மி அத்தை கால் பண்றாங்க. அத்தை. ஹலோ அபி, சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கறதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்னை திட்டுறதுக்காக தான் இப்ப ஃபோன் பண்ணேன். அத்தை, என்னத்த ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறியா? நீ 2 நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு தானே வந்த? ஆ, ஆமா அத்தை. டெல்லி வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காம நீ திரும்பி ஊருக்கு போயிருக்க. எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. போ, நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஐயோ ஐயோ அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்களேன். அதுக்கப்புறமா நீங்க என் மேல கோவப்படலாம். சரி, என்னன்னு சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது சஞ்சீவா இருந்திருந்தா நான் சஞ்சீவ் கூடவே உங்க வீட்டுக்கு சந்தோஷமா வந்து பார்த்திருப்பேனே. ஆனா நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது வேற ஒரு ஆளாச்சு. நடந்தது சந்தோஷமான விஷயம்னா உங்ககிட்ட சொல்லி உங்களையும் சந்தோஷப்படுத்தலாம். ஆனா நடந்தது துக்கமான விஷயம். அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லி உங்களை சங்கடப்படுத்தணும்னு தான் நான் உங்களை பார்க்க வரல அத்தை. போனும் பண்ணல. சாரி அபி, நடந்தது என்னன்னு தெரியாம நான் அவசரப்பட்டு கோவமா பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரிம்மா, சஞ்சீவ நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. சஞ்சீவ் உன் கூட இல்லைன்னாலும் அவன் ஆத்மா உன்னை சுத்திதாமா வந்துட்டு இருக்கும். அது எப்பவுமே உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்குமா? சரி அபி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். சரிங்க அத்தை. வந்துட்டேன். என்னம்மா இவ்ளோ லேட்டா வர? சாரிடி. சரி, அபி என்ன பண்றான்னு பாரு.
ஸ்ரீஜா, அபி சோகமா சஞ்சீவோட போட்டோவை பாத்துக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கிறாடி. சரி, உள்ள போலாம். நீ போய் அபிகிட்ட சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிடு. என்னது, நானா? ஆமா. ஐயோ, சரி வா. ம். அபி, வாங்க சித்தி. எப்படிமா இருக்க? நீ நல்லா இருக்கியா? மா, சஞ்சீவ் இல்லல்ல, அப்புறம் எப்படிமா அபி நல்லா இருப்பா? நிச்சயம் அபி சஞ்சீவ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பா. ம், சொல்லு. இருடி. அபி, நீ வருத்தப்படாத. நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அது உன் சஞ்சீவ் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். சித்தி என்ன சொல்றீங்க? சஞ்சீவ் சாகலையா? ஆமா. சித்தி எப்படி சொல்றீங்க? சஞ்சீவ் இப்ப எங்க இருக்காரு? ஐயோ, கேட்க கூடாதுன்னு நினைச்ச கேள்வியை கேட்டுட்டாளே. இப்ப என்ன சொல்லி நான் சமாளிப்பேன்? சித்தி சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க. அது ஏன் பேசாம இருக்கீங்க? என் சஞ்சீவ் இப்ப எங்க இருக்காரு சித்தி? அபி, அது ஒண்ணும் இல்ல. சஞ்சீவ் உயிரோட இருக்கிற மாதிரி அம்மா நேத்து நைட்டு கனவு கண்டாங்களாம். அததான் சொல்றாங்க இல்லம்மா? ஆமா, நான் கனவு தான் கண்டேன். சஞ்சீவ் உயிரோடு இருக்கிற மாதிரி நான் கனவு தான் கண்டேன். வா போலாம். சரி அபி, நாங்க வரோம். இந்த அனு கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்காக என்னென்ன வேலை எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாரு. எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. நீங்க தான் இருக்கிறியா? என்ன அபி கிட்ட சஞ்சீவ் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம் 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 சொல்லிட்டோம்ல ஸ்ரீஜா. கிளம்பலாம் கிளம்பலாம். ஐயோ, எந்த விஷயம் அந்த அபிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ, கடைசியில அந்த விஷயத்த நாமளே வழிய போய் அபிகிட்ட சொல்ற மாதிரி பண்ணிட்டா. சரி விடு ஸ்ரீஜா. இப்ப நாம சொன்னதுனால மட்டும் அந்த சஞ்சீவ் உயிரோட இருக்கிறான்னு அபி நம்பிடுவா போறா? அபிதான் டெல்லி ஹாஸ்பிடல் போய் சஞ்சீவ் நினைச்சு வேற ஒருத்தனை பார்த்து ஏமாந்து வந்து நிக்கிறாளே, அது போதாது சஞ்சீவ் செத்துட்டான்னு அவ நம்புறதுக்கு? போதாதுமா, போதாது. நீ சொல்ற மாதிரியே சஞ்சீவ் செத்துட்டதா அபி நம்பல. அந்த சஞ்சீவ் தான் இன்னும் சாகலையே. ஏ, என்னடி சொல்ற நீ? சஞ்சீவ் எப்ப வேணாலும் அபிய தேடி அவளை பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரலாம். அப்படி வந்துட்டா என்ன பண்ணுவ? நீ சொல்றது மட்டும் நடந்துடவே கூடாது ஸ்ரீஜா. அப்படி நடந்துட்டா சஞ்சீவும் அபியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அபியோட வாழ்க்கை ஹாப்பியா மாறிடும். சஞ்சீவும் அபியும் என்னைக்குமே ஒண்ணு சேரக்கூடாது. அதுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். சஞ்சீவ் கார்ல இருந்து டெல்லியில தானே காணாம போனா? ஆமா. அப்போ சஞ்சீவ் கன்ஃபார்மா டெல்லியில தான் எங்கேயாவது இருக்கணும். நாம டெல்லியில இருக்கிற சஞ்சீவ யாராவது ஒரு ஆளை வச்சு தேட வைக்கணும். சஞ்சீவ் கிடைச்சிட்டா யாருக்கும் தெரியாம அவன் கதையவே முடிச்சிடணும்.
அப்படி நம்ம சஞ்சீவ் கதையை முடிச்சிட்டா மலையில இருந்து கீழே விழுந்து செத்ததான் நம்பப்படுற சஞ்சீவ் கடைசி வரைக்கும் செத்தவனாவே இருப்பான். கரெக்ட் ஸ்ரீஜா. எனக்கு டெல்லியில ஒருத்தனை தெரியும். அவனை வச்சு சஞ்சீவ கண்டுபிடிக்கலாம். உடனே அவனுக்கு கால் பண்ணி பேசுமா. சரி, இரு இரு. மேடம் நமஸ்தே மேடம். நமஸ்தே. சொல்லுங்க மேடம். நான் சஞ்சீவோட போட்டோ உனக்கு அனுப்புறேன். சரிங்க மேடம். நீ அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணு. டீக்கே மேடம். மத்த விஷயத்துல நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இன்னும் 2 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் மேடம். ஓகே. ஸ்ரீஜா, சஞ்சீவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஓகே சொல்லிட்டான். நான் அவனுக்கு சஞ்சீவோட போட்டோவை சென்ட் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரமா சென்ட் பண்ணுமா நீ. அபி, சஞ்சீவ் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அப்புறம் நான் உன்னை உண்மையாவே விதவை ஆக்குறேன்டி. என்னத்த பண்றீங்க? படுத்துக்கோ. என்னத்த பண்றீங்க? அபி, நீ எந்திரிக்க வேண்டாமா? நீ படுத்துக்கோ. பிரசவ நேரத்துல இப்படிதான் கை கால்லாம் வலி எடுக்குமா. அப்போ இந்த மாதிரி சுடுதண்ணில ஒத்தடம் கொடுத்தா எதமா இருக்குமா. அதனால்தான் ஒத்தடம் கொடுக்கறேம்மா. அத்தை, வேண்டாம் அத்தை. என்ன அபி, நான் உனக்கு ஒத்தடம் கொடுக்க கூடாதா? இல்லத்த, நான் உங்க மருமக. நியாயமா நான் தான் உங்களுக்கு கை கால் அமைக்க விட்டு பணிவிடை எல்லாம் பண்ணணும். ஆனா நீங்க எனக்கு போய் பண்றீங்களே அத்தை, அதான் அத்தை என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இல்லம்மா, நீ எனக்கு மருமக இல்ல, என்னோட மகமா.